நம சிவாய. பஞ்சமுகத்தோனே பான குழந்தையை பார்முழுதும் போற்றும் பானை வயிறோனே பார்வதி பாலனே பாவத்தை தீர்ப்பவனே ஹரன் புகழ் பாட கணபதியை காப்போம். எனக்கு ஜோத நாணத்தையும் வாஸ்து நாணத்தையும் சித்தவைத்த நாணத்தையும் கொடுத்த தாத்தையார்பட்டில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் உடனுரை காசி விஸ்வராஜ் அம்மா அப்பாவுக்கு சமர்ப்பணம். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் கணவன் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அற்புதமாக ரொம்ப ஒத்துமையாக எல்லாரும் ஊரே கண்ணு போகிற அளவுக்கு அவ்வளோ ஒத்துமையான தம்பதியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. குறையே சொல்ல முடியாது. கணவனை விட்டு மனைவி இல்லாத மனைவி விட்டு அந்தளவுக்கு ஒரு அஃபெக்ஷனாக ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ் நிறையா பார்த்துருப்பீங்க. குழந்தை பிறந்தவொடனே சண்டை ஸ்டார்ட் ஆயிரும். அடியப்போ குழந்தை பிறந்துச்சு சண்டை வந்துச்சுப்பா, குழந்தை பிறந்துச்சு பிரச்சனை வந்துச்சுப்பா, இந்த குழந்தை பிறந்ததுல தான் வீட்டில் சண்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட அப்பாயை தாத்தா வருத்தப்பட்டு இருப்பாங்க, இங்கிட்ட அம்மாயை தாத்தா வருத்தப்பட்டு இருப்பாங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சண்டையாக பிரச்சனை இருக்குது. எதனால் அந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சண்டை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் பொழுதில் ராவுகால நேரத்தில் கல்யாண பூசில் தம்பதிகள் கணவனை கூடினாலோ யமகண்ட நேரத்தில் கூடினாலோ கண்டிப்பாக அந்த குழந்தையை கருத்தரித்து பிறக்கின்ற பொழுது கண்டிப்பாக கணவன் மனைக்குள்ள சண்டை வரும். இது ஜோதிட சாஸ்திர உண்மை. அப்போ எப்பயுமே ஒரு கல்யாண புது தம்பதிகள் கண்டிப்பாக நம்ம இரவு பொழுதில் 10 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளேயும் காலை பிரம்மபுரத்தில் விடியகால நாடகத்தில் கூடி அந்த குழந்தை பிறந்தனா ஞான குழந்தையாக யோக குழந்தையாக பெற்றோர்களை மதிக்கக்கூடிய குழந்தையாக பிறப்பாங்க. இப்போ இந்த பகலில் கூடி ராவகாலை மண்ணில் கூடி குழந்தை சித்திரை ஆடி ஐப்பசி இந்த 3 துர்மாசர குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னா இந்த கணவன் மனைவிகளை சண்டை பிரச்சனையில் பிரிவினை கொடுக்கறது, அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கிறது, தொழில் நிமித்தமாக அப்பாவோட ஜாப் நிமித்தமாக வெளியே இடத்துக்கு போயிருக்காரு, அவரை கூட ஒன்றா இருக்க முடியல, அப்போ திடீர்னு வெளியே இடத்துல இருக்கிறாரு, அம்மா ஒரு பக்கம் இருக்காங்க அப்பா ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னு கூட படுத்தோம். இப்போ அந்த மாதிரி இந்த 3 துர்மாசத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க சித்திரை ஆடி ஐப்பசி அந்த மாதிரி குழந்தை பிறந்து இந்த அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு குழந்தையை தத்து கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா, குழந்தையை தத்து கொடுத்து வாங்குகிற சிறப்பான ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வயலூர் முருகப்பெருமான் கோயில் அற்புதமான கோயில். 12 ஆண்டுகள் திருவண்ணாமலையில் மௌனமாக இருந்துட்டு சுவாமி முருகப்பெருமான் அருணகிரிக்கு அருணகிரி வயலூருக்கு வருக அப்படின்னு சொன்னார். இவர் அங்கே போனோடனே கைத்தல நீர் பாட்டையும் முத்திய திருப்பத்தையும் பாட்டு பாடுறாரு. அங்கே சக்தி குளிச்சுட்டு பாடுறாரு. அற்புதமான ஒரு சக்தி ஆற்றல் அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துல தான் இருக்குது அதிகமாக. அந்த சக்தி வைப்ரேஷன் இருக்கக்கூடிய வயலூர் முன்னுக்குள்ளே போய் குழந்தைய நான் சாமிக்கு தத்து கொடுத்துறேன் புள்ளலப்பான்னு சொல்லிட்டு 500 அங்கே பணம் கட்ட சொல்லுவாங்க. 500 பணம் கட்டிட்டு 250 ரூபா ஐயர் குறுக்கள் கேட்பார் கொடுத்துட்டு பூமாலை முருகப்பெருமானுக்கு சுவாமிக்கு அம்பாளுக்கெல்லாம் சாத்திரி தேங்காய் போட்டுச்சிட்டு சாமிக்கு முட்டுட்டு 1/2 கிலோ தவறு எடுத்துகிட்டு போய் குழந்தைய ஐயர்களை கொடுத்துட்டு நான் குழந்தைய தத்து கொடுத்துட்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் தத்து திருப்பிக்கிட்டோம்னா இந்த ஆடி சித்திரை ஐப்பசிங்கிற 3 துர்மாசர குழந்தை பிறந்து குடும்பத்தில் பிரிவினை கொடுக்குற நிலையெல்லாம் சேர்ந்து வாழ்ந்து சிறப்பாக வாழத்தின வாய்ப்பு இருக்குது. அந்த தத்து கொடுக்குன்ற பொழுது என்ன கெட்ட நேரத்தில் குழந்தைங்க பிறந்தாலும் அந்த குழந்தை முருகன் குழந்தையாக மாறுறாங்க. அப்போ முருகன் குழந்தையை மாறுகின்ற பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை வந்துடும், பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம். அதே போல் இப்போ திருச்சி வயலூர் முன் கூட இல்லைப்பா பக்கத்தில் எங்களுக்கு சமயபுரம் இருக்குது, பக்கத்தில் நான் பெருமாள் கோயில் இருக்குது, பக்கத்தில் முருகன் கோயில் இருக்குது, நான் அங்கேயும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் தவறு இல்லை. நீங்கள் போகும்போது 1/2 கிலோ தவிடு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஐயர்களை கொடுத்துட்டு பண்ணிங்கனாவே போதும். அந்த தத்து கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய அந்த கெட்ட பலன்கள் கெட்ட நேரங்கள் பூராமே இறைவன்கிட்ட போய் ஒப்படைக்கப்படுது. அந்த குழந்தை இறைவனுடைய குழந்தையாக மாறுகின்ற பொழுது இந்த குடும்பத்தில் பிரச்சனையுடைய தாக்கங்கள்லாம் மாறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சிவாதிருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம் வெள்ளியம்பலம். ஓம் நம சிவாய. நன்றி.